நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்கிதா, இங்க என்ன நடந்தாலும் நான் யூஎஸ் போயாகணும். நாம 2 பேருமே அங்க போயாகணும். நாம 2 பேரும் யூஎஸ் போகணும்னா 15 நாளுக்குள்ள சந்தியாவோட கல்யாணம் நடந்தாகணும். அண்ணா, அண்ணா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னோட லட்சியம் என்னன்னு தெரிஞ்சிருந்தோம் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சந்தியா, நீ தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்க வேணாம். நான் உன்னோட அண்ணன். உன் நல்லதுக்கு தானே யோசிப்பேன். உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கிறேன். நம்ம அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறேன். படிச்ச பையன், நல்ல பையனா. என் கல்யாணத்தை நடத்துறதுதான் அப்பாவோட கனவுன்னு எப்ப உங்ககிட்ட அவர் சொன்னாரு? அவரோட கனவெல்லாம் நான் படிக்கணுங்கிறதுதான், நான் ஐபிஎஸ் ஆகணுங்கிறதுதான். இப்ப நீங்க யூஎஸ் போகணுங்கிறதுக்காக என்னோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறது நியாயமா? எதுக்கு தேவையில்லாம அப்பாவை நடுவுல இழுக்கிறீங்க? அண்ணா, என்னால நீங்க யூஎஸ் போறது தடைப்படும் நினைக்கிறீங்க. அதனாலதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்னங்கிறத துரத்தணும்னு ஆசைப்படுறீங்க, அப்படித்தானே? சந்தியா, அதெல்லாம் ஆனா நீங்க இப்படி பண்றதால உங்க பொறுப்பு நிறைவேறிடும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா உங்களோட பொறுப்பு என்னோட கனவை நிறைவேற்றுறதுதான். ஆனா நீங்க இப்ப அதை செய்யல. உங்க வழியில இருந்து என்ன நீங்க விலக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க. இதை தவிர நீங்க யூஎஸ் போறதுக்கு வேற எந்த வழியும் கிடையாதுல்ல? நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க சந்தியா. நான் நீங்க பேசுனது கேட்டதுனாலதான் இப்படி சொல்றேன். நீங்க இப்படி கத்துறதுனால நீங்க பேசுறது உண்மை இல்லைன்னு ஆயிடாதுன்னா, என் நல்லதுக்காக நீங்க ரொம்ப நல்லாவே யோசிச்சிருக்கீங்கன்னா தேங்க்யூ சோ மச். எனக்கு இது மட்டும் போதும். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி உறுதியா சொல்லிக்க விரும்புறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இன்னைக்கு அம்மா அப்பா 2 பேரும் நம்ம கூட இல்லைன்னா, ஆனா அவங்க சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னா, அவங்களோட ஆசைகள் கனவுகள் வேணா உங்களுக்கு முக்கியம் இல்லாம இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் நிச்சயமா அவங்களோட கனவை நிறைவேற்றுவேன். என்ன நடந்தாலும் சரி நிறைவேற்றுவேன். அதுக்கு நீங்க துணையா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. சரோஜா, எவ்வளோ நேரம் டீயை கையில் வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்ப? அதை குடிமா. இப்போ ஏன் அந்த டீயை நீ வேஸ்ட் பண்ணுற? உன் தோழி கிருஷ்ணா வந்துருவா. அத்தை, எனக்கு கொஞ்சம் ஸ்டோர் ரூம் சாவி கொடுக்குறீங்களா? அரிசி தீந்து போச்சு. நீ யாரு? நான் தான் அத்தை. நான் தான் இந்த வீட்டு மருமக. மருமக தானே? நீ இந்த வீட்ல தானே இருக்க? என்னாச்சு அத்தை? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? சமையல் கட்டுல மேல இருக்கிற ஷெல்ஃப்ல நான் அரிசியை வச்சிருக்கிறது இந்த வீட்டு மருமகளுக்கு தெரியாதா? ஒரு நாளைக்கு நீ 2 கிலோ அரிசி சாப்பிடுற. ஆனா அரிசி இருக்கிற இடம் உனக்கு தெரியாதுன்னு சொல்றியா? போய் அங்க இருந்து எடுத்துக்கோ. கிருஷ்ணா, கிருஷ்ணா, இன்னைக்கு நான் உனக்காக காத்துட்டு இருந்த மாதிரி இது வரைக்கும் யாருக்காகவும் காத்துட்டு இருக்கல. உள்ள வா, வா, உட்காரு. சரி, சீக்கிரம் நல்ல செய்தியை சொல்லு. நீ நல்ல செய்தி சொன்ன உடனே உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன். இதுக்கப்புறம் ஸ்வீட் எல்லாம் எதுக்குமா வாங்கிக்கிட்டு? கை கேட்டினது வாய் கேட்டாம போச்சுன்னு தான் சொல்லணும். அது என்னன்னா, நான் போறதுக்கு ஒரு 2 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு.
நாங்க போறதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்தை பேசி முடிச்சிட்டாங்க. அப்ப எல்லா வரனும் கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்றியா? அதை விடுங்கம்மா. அந்த பொண்ணுங்களுக்கு நம்ம சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்கங்க. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் கொடுத்த வாக்க நிச்சயம் காப்பாத்துவேன். சீக்கிரமே உங்க பையனுக்கு நல்ல வரனை கொண்டு வரேன். அந்த கடவுள் அருள் நிச்சயம் நான் இருக்கும். சொல்றத நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற கிருஷ்ணா. 13 நாளைக்குள்ள ஏன் சூர்யாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா தேடி கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. அத்த, அன்னைக்கு நீங்க எல்லாரும் முன்னாடியும் கோவப்பட்டு ஏதேதோ பேசி சத்தியம் பண்ணிட்டீங்க. ஒருவேளை நல்ல வரன் கிடைக்காம போயிடுச்சுன்னா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? வரன் கிடைக்காதுன்னு ஏன் சொல்ற? நிச்சயம் நல்ல வரன் கிடைக்கும். வரன் கிடைக்கிறது ஒண்ணும் முக்கியம் கிடையாது. ஆனா அந்த பொண்ணு நம்ம சூர்யாக்கு தகுந்தவளா இருக்கணும்ல. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா. 13 நாளுக்கு மேல ஆச்சு. அதுக்கப்புறம் நான் உன்னை கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் நானும் செத்துடுவேன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. 13 நாளைக்குள்ள ஏன் சூர்யாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா தேடி கொண்டு வர வேண்டியது ஓ பொறுப்பு. என் கழுத்துல இந்த தங்க செயினை பார்த்தல, இது 2 பவுன். நான் சொன்ன வேலையை நீ செஞ்சு முடிச்சிட்டா அப்போ 10,000 ரூபாய் பணத்தோட சேர்த்து இந்த செயினையும் நான் உனக்கே தந்துடுறேன். சரோஜ், பொண்ணு நிச்சயமா கிடைப்பாமா? நம்ம ஊர்ல கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். 13 நாள்ல நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்கும். அந்த கடவுள் அருள் நமக்கு இருக்கு. ஹலோ ஹலோ, அது நான் அங்க ஒரு கொட்டாரி பேசுறேன். இந்த லால் சிங் இருக்கிறாருல, அவர் தான் உங்க நம்பரை என்கிட்ட கொடுத்தாரு. நீங்க வந்து இப்போ சம்மந்தம் பார்த்து கொடுப்பீங்களாமே? பார்த்து கொடுப்பேன். சொல்லுப்பா. அது வந்து எனக்கு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அது என்னன்னா, என் தங்கச்சிக்காக நானே ஒரு நல்ல வரனா தேடிக்கிட்டு இருக்கிறேன். இது சம்பந்தமா பேசுறதுக்காக உங்களை நேர்ல பார்க்கணும். உங்க வீட்டு அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க, நான் அங்க வந்துடுறேன். எழுதிக்கங்க. பங்களா நம்பர் 34, 15th ரோட், ராமாபுரம். சரிங்க, நான் உடனே அங்க வந்துடுறேன். இது ரொம்ப அநியாயம். ஏன் பிள்ளைக்கு வரன் தேட சொன்னா அதை விட்டுட்டு நீ வேற ஏதாவது வேலை செய்யற? புரியாம பேசாதீங்கம்மா. பொண்ணோட அண்ணன் தான் பேசினாரு. நேரம் நல்லா இருந்தா நம்ம சூர்யா தம்பிக்கு இந்த பொண்ணு தகுந்தவளா இருப்பா இல்லையா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சந்தியா தான் அவளுக்கு கல்யாணம் வேண்டான்னு உங்ககிட்ட நேரடியா சொல்லிட்டால, மறுபடியும் நீங்க ஏன்? இங்க பாரு அங்கிதா, நல்லது எது கெட்டது எதுன்னு நம்ம சந்தியாக்கு தெரியாது. நான் அவளோட கூட பிறந்தானே, அவளுக்கு நான் நல்லது தானே செய்வேன். போதும், நீயாவது என்ன புரிஞ்சுக்க அங்கிதா. நாம யூஎஸ் போறதுக்கு இன்னும் 13 நாள் தான் இருக்கு. சந்தியாவை இங்க தனியா விட்டுட்டு போக போறீங்களா? அப்பா இந்த வீட்டை அமெரிக்கா போறதுக்காக அடமானம் வச்சிருக்காரு. நீ தேவையில்லாம பேசாத. இந்த வீட்டை வித்தா கூட அப்பாவோட முழு கடனையும் அடைக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், நமக்கிட்ட இருக்க பணத்தை வச்சு சந்தியாவை கூட்டிட்டு போக முடியாது. இப்ப வேற என்ன செய்யலாம்? அவளை இங்க விட்டுட்டு போலாமா? ஊரெல்லாம் என்ன பேசுவாங்க? எல்லாரும் காரி துப்புவாங்க. இதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா? இருக்குங்க, வேற வழி இருக்கு. தங்கச்சி வாழ்க்கையை நாசமாக்கிட்டு நீங்க அமெரிக்கா போகணும்னு நினைக்காதீங்க. நமக்கு இங்க எல்லா சந்தோஷமும் இருக்கு. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? அட, அமெரிக்கா போகணுன்றது என்னோட லட்சியம்.
இப்ப நீ பேசுறத வச்சு பார்த்தா உன் புருஷனோட லட்சியம் உனக்கு முக்கியம் இல்லைன்னு தோணுது. இல்லங்க, நான் இங்க ஒரு அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவரோட கனவை நிறைவேற்றிக்கிறதுக்காக அவர் தங்கச்சியோட கனவை கலைக்காதீங்க, அவ்வளவுதான். ஏன் லட்சியத்துக்கும் அவளோட லட்சியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சந்தியாவோட லட்சியம் வெறும் கனவு மட்டும்தான். ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அது லட்சியமா வச்சுக்கிட்டவங்க எல்லாரும் ஐபிஎஸ் ஆபீசர் ஆக முடியாது. அதுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பாஸ் பண்ணணும். இவ இங்க கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா மட்டும் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவாளா? ஆனா என்னோட லட்சியம் இப்ப என்னோட கையில இருக்கு அங்கிதா. என் அப்பாயின்மெண்ட் லெட்டரை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால இவ்வளவு தூரம் வந்து நான் அதை இழக்க மாட்டேன். நீங்க உங்களோட சுயநலத்துக்காக என்கிட்ட மட்டும் இல்லைங்க, உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இது நல்லாவே தெரியுங்க. சந்தியா டேலண்டான பொண்ணு, நல்லா படிக்கிறவ. நீங்க குறுக்க நிக்கலன்னா அவளோட கனவை அவ நிச்சயமா நிறைவேற்றி காட்டுவா. அவ ஐபிஎஸ் ஆயிட்டா, அதுக்கப்புறம் அப்ப அது கல்யாணம் பண்ணிக்கணும்ல. எந்த குடும்பத்திலிருந்து எப்படி நாம ஐபிஎஸ் மாப்பிளைய தேடுறது? எல்லாருமே தன்னோட வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க. வீட்டுல வாட்ச்மேன் வேலை பார்க்க எந்த ஆபீசரும் தேவையில்ல. இவன் அந்த ஐபிஎஸ் வேலையை தூக்கி போட்டாதான் இவளுக்கு கல்யாணம்னு சொன்னாங்கன்னா அப்போ அவளும் நீயும் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அவ எப்படி இருந்தாலும் அந்த வேலையை விட்டு தானே ஆகணும். ஆனா அதுக்குள்ள என் கனவெல்லாம் நாசமாயிடும், என் கெரியரே வீணாயிடும். சந்தியாவோட கனவுக்காக என் லட்சியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்றிய, ஆனா அவளோட லட்சியம் 5 வருஷத்துக்கு அப்புறம் மதிப்பிழந்துரும். எப்படி இருந்தாலும் நாளைக்கு அவ கல்யாணத்துக்கு அப்புறம் கையில குழந்தையோட வந்து, ஆனா 1 வருஷம் பார்த்த இந்த போலீஸ் வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவா. அதை கேட்டா என்னால தாங்க முடியுமா? இதை கேட்கதான் இதெல்லாம் செஞ்சவனு தோணுமா? அங்கேதான் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அதை பார்க்க நீ தயாரல்ல, நான் பார்த்துதான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பொறுத்தவரை என் லட்சியம் தான் எனக்கு முக்கியம். நாம யூஎஸ் போயே ஆகணும். இந்த விஷயத்தை பத்தி நீ என்கிட்ட பேசாத. சரிங்க, நீங்க உங்க கனவை நிறைவேற்றிக்கங்க. நான் உங்களை தடுக்க மாட்டேன். ஆனா இப்ப நான் உங்க கூட வர மாட்டேன். நான் சந்தியாக்கு தான் துணையா இருப்பேன். அவ என்ன ஆசைப்படுறாளோ அதை நிறைவேற்றி காட்டுவேன். நான் அவ கூட இங்கே இருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுவேன். நான் உங்க கூட அமெரிக்காவுக்கு வர போறதில்ல. அங்கிதா, அப்பா, அண்ணன் உங்க ஸ்தானத்துல இருந்து என்ன பாத்துக்குவாருன்னு நான் நினைச்சேன். ஆனா யாரும் உங்க அளவுக்கு என்ன பாத்துக்க முடியாதுப்பா. அப்பா, இன்னைக்குதான் எனக்கு புரியுது. என்னைக்குமே நீங்க எனக்கு நியாயம் தர்மம் எல்லாம் சொல்லி கொடுத்து ஏன் போராட சொல்லுவீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இது ஏன் தனிப்பட்ட விஷயம் இல்ல. என்ன மாதிரியே இதே சூழ்நிலையில பயந்துகிட்டு வாழறவங்க இந்த நாட்டுல ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்கப்பா. இதே நிலைமையில இந்த நாட்டுல ஒவ்வொரு வீட்லயும் என்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருப்பான்னு இன்னைக்கு எனக்கு புரியுதுப்பா. என்ன மாதிரி பொண்ணுங்க தைரியமா நின்னாதான்ப்பா இந்த சமூகம் மாறும். இன்னைக்கு நான் எழுந்தது மறுபடியும் எனக்கு கிடைக்காது. என்ன மாதிரி இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தங்களையாவது நான் காப்பாத்தினா அதுதான் என்னோட வாழ்க்கையோட பெரிய லட்சியமா நான் நினைக்கிறேன்ப்பா. அப்பா, அப்பா, நான் இதை செஞ்சாதான் உங்க ஆத்மா சாந்தி அடையும்னு எனக்கு தெரியும்பா.
ஐயோ அம்மா, என்னன்னே தெரியல. இன்னைக்கு முட்டி வலி, எனக்கு உயிரே போகுது. ஏங்க இன்னைக்கு உங்களுக்கு முட்டி வலிக்குது? எனக்காக நீங்க எந்த வேலையும் செய்யலல்ல? கஸ்தூரி, எந்த வேலையை சொன்னாலும் அதை ஒழுங்கா செய்யறது இல்ல. அதுக்கு வலிக்குமோன்னு பயப்படாத, நல்லா தட்டு, அப்பதான் மசாலா நல்ல வாசனையா வரும். அம்மா, இந்த மிளகாலாம் எப்பவோ வாங்கி வச்சது. இதுல நீங்க நினைக்கிற மாதிரி வாசனை வரலனா அதுக்கு நான் என்ன பண்றது? வேலை செய்யாம இருக்கா 1000 காரணம் சொல்லு. தள்ளு, தள்ளி உட்காரு. எப்படி செய்யணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். தள்ளி உட்காரு. இப்ப பாரு. இப்ப சொல்லு, இதுல நல்ல மசாலா வாசனை வருது இல்ல? எனக்கு எந்த வாசனையும் வரலமா. கஸ்தூரி, பேசாம ஒண்ணு பண்ணு. கொஞ்சம் மண்ணெண்ணெய் எடுத்து மூக்குல வச்சு பத்த வச்சுக்கோ. அப்ப எந்த வாசனை வந்தாலும் தெரியும். இதுல எவ்வளவு நல்ல மசாலா வாசனை வருது. சமையல் அறை வரைக்கும் மசாலா வாசனை வருது. வேலையை பாரு. செய். டீ குடிங்க அத்தை. டீ குடிச்சு கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. உண்மையா சொல்லட்டுமா அத்தை, நீங்க இப்படி கஷ்டப்படுறது என்னால தாங்கவே முடியல. பெரியவர் கல்யாணம் நின்னதுல இருந்து பாவம் உங்க முகமே வாடி போச்சு. சரியா சாப்பிடுறது இல்ல, ஓய்வும் எடுக்கிறது இல்ல. ராத்திரி சாப்பாட்டுக்கு பூரி உருளைக்கிழங்கு செஞ்சிடு. அத்தை, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப லட்சணமான பொண்ணு. 4 பொம்பளைங்க சேர்ந்து செய்யற வேலைய கூட அவ தனி மனுஷியா இருந்து செய்வா. அவ ரொம்ப அழகான பொண்ணு, குணமுள்ள பொண்ணு அத்தை. வரன் என் கையில தான் இருக்கு. 15 நாள் இல்ல, நீங்க சரின்னு சொன்னா 2 நாள்ல முடிச்சிடலாம். என் மாமா இருக்காருல, அவரோட பொண்டாட்டியோட தங்கச்சி பொண்ணு. பொண்ணு கொஞ்சம் கூட படிக்கவே இல்ல. நான் இப்ப வந்துடுறேன் அத்தை. அம்மா வேண்டாம், இவங்க சொந்தக்கார பொண்ண தயவு செஞ்சு இங்க கூட்டிட்டு வராதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போட்டோ பாருங்க அத்தை. பரவாயில்ல, பொண்ணு பார்க்க நல்லா தான் இருக்கா. சரியா சொன்னீங்க அத்தை. போட்டோலயே இப்படி இருக்காளே, நேர்ல இன்னும் அழகா இருப்பா. அத்தை, பெரியவருக்கு இந்த வரன் அமைஞ்சிருச்சுன்னா உங்க கழுத்துல இருக்கிற இந்த தங்க செயினை எனக்கு கொடுத்துருவீங்கல்ல? கதை அப்படி போதா? அம்மா கழுத்துல இருக்கிற செயினுக்காக இந்த பேச்சு பேசுறீங்களா? ஆமா, பொண்ணு பேர் என்ன? அவ பேரு மது அத்தை. மதுவா? அம்மா, நீங்க ஏன் இந்த பொண்ணோட போட்டோ பாக்குறீங்க? நம்ம சூர்யாக்காக தான். சூரியன் எனக்கா? ஆ, அம்மா, இந்த பொண்ணை நான் விக்ரமன கல்யாணத்து அன்னைக்கு அண்ணி வீட்டுல பார்த்தேன். அம்மா, இந்த பொண்ணோட கால்ல வந்து குழந்தைனாரே, நீங்க ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்கல்ல, அதனால நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். ஓடாத நில்லு. அதுக்குள்ள என்ன அவசரம்? என்கிட்ட நீ எதை மறைக்கிற? அம்மா, இந்த பொண்ணோட கால். நீ பேசாத. இந்த வரனை கொண்டு வந்தது இவ தானே, அதனால உண்மையை இவளே சொல்லட்டும். என்ன மறைக்கிற நீ என்கிட்ட? மருமகளே, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. அது வந்து இவ கால்ல
இவ கால்ல ஒரு சின்ன குறை இருக்கு. ஆனா ஆனா இவ வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்வாத. சுத்தமா படிக்கவே இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய குறைலாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சமா நடக்கும்போது கொஞ்சம் நொண்டுவா, அவ்வளவுதான்.